ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அசத்தலான டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா போரிஸ் ஜெல்ஃபன் அண்ட் விளாடிமிர் கிராம்னிக்கும் 1994 விளையாண்ட ஒன் ஆஃப் த ஒரு அமேசிங் கேம் தான். ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ள போகலாம். இதில் போரிஸ் ஜெல்ஃபன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கிராம்னிக் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E4 E6 பிரெஞ்ச் டிஃபென்ஸு, இப்போ D4 D5, இப்போ நைட் C3, இந்த இடத்துல வந்து D takes C4 நைட் டேக் C4. ஸோ சென்டர் பண்ண வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ நைட் D7 ப்ளே பண்ணுறாரு பிளாக். ஸோ இந்த இடத்துல நைட் D7 ப்ளே பண்ணதுமே இமீடியட்டாக இன்னொரு நைட்டை வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு போரிஸ். இப்போ நைட் GF6. ஸோ இந்த இடத்துல நைட் GF6 ப்ளே பண்ணி அவருடைய இன்னொரு நைட்டையும் வந்து நேச்சுரலாக டெவலப் பண்ணுறாரு. இந்த இடத்துல நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ பிஷப் D3. இப்போ கிங்கையும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சிருக்காரு. இப்போ C5 ப்ளே பண்ணுறாரு கிராம்னிக்கு. இந்த இடத்துல C5 ப்ளே பண்ணதுமே இந்த பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. D takes C5 பிஷப் takes C5. ஸோ இந்த பிஷப் takes C5க்கு அப்புறமா இப்போ கிராம்னிக்கோடைய பிஷப்பும் வெளியில் வந்துருச்சு. அண்ட் இப்போ கிராம்னிக்கோடைய பீசஸுமே இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ குயின் E2 ப்ளே பண்ணுறாரு போரிஸ் ஜெல்ஃபன். இந்த இடத்துல கிராம்னிக் வந்து குயின் C7 ப்ளே பண்ணுறாரு. இப்போ ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிஷப் A5 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல பிஷப் A5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டை நம்ம வந்து லூஸில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக வந்து நம்ம இந்த நைட்டை கேப்சர் பண்ணிட்டோம்னா இப்போ பிளாக்குடைய பான்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இது என்னதான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லைனாலும் இந்த மாதிரியான ஒரு ஸோ கிங் சைடில் பான்ஸ் டபுள் ஆகிறது பார்த்தீங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு விரும்பவே மாட்டாங்க. ஸோ அதனால இந்த பொசிஷனில் கிராம்னிக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப்பை வந்து E7க்கு கொண்டு வராரு. இந்த நைட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக கொண்டு வராரு. இப்போ ரூக் A D1. போரிஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் பீஸை வந்து இப்போ கேம்குள்ளே கொண்டு வராரு. இப்போ பிஷப் D7. ஸோ லாஸ்ட் மைனர் பீஸையும் இப்போ கிராம்னிக் வந்து டெவலப் பண்ணுறாரு. அண்ட் இப்போ கிராம்னிக்கோடைய ரூக்கும் இந்த இடத்துல வந்து கனெக்டடாக இருக்கு. இந்த இடத்துல இப்போ நைட் E5 ப்ளே பண்ணுறாரு போரிஸ் ஜெல்ஃபன். ஸோ நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரூக் A D8 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல கிராம்னிக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ரூக்கை வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு. இப்போ C4 புஷ் பண்ணுறாரு. ஸோ குயின் சைட் பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புஷ் ஆகாமல் அப்படியே இருக்கிறாங்க. இந்த இடத்துல போரிஸ் வந்து இந்த பான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறாரு. இப்போ கிராம்னிக் பார்த்தீங்கன்னா பிஷப் C6 ப்ளே பண்ணார். ஸோ இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா இந்த கிங் சைடில் இருக்கிற டயகனலை வந்து நல்லாவே ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிஷப் F4. இந்த இடத்துல இப்போ போரிஸ் ஜெல்ஃபன் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் F4 ப்ளே பண்ணி பிளாக்கோடைய இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த நைட்டு தான் பார்த்தீங்கன்னா நடுவில் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நைட்டை வந்து நம்ம வேற எங்கேயாவது மூவ் பண்ணிட்டோம்னா இப்போ பிளாக்கோடைய குயினுக்கு வந்து அட்டாக் இருக்கும். ஸோ இந்த ஒரு த்ரெட்டை நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக நைட் G6 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நைட் G6 மூலிமா நைட் வந்து இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த குயினையும் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால கிராம்னிக் வந்து அவருடைய பிஷப் வந்து டிஃபென்ஸ்க்கு கொண்டு வராரு. இப்போ பிஷப் D6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல C5 புஷ் பண்ணுறாரு. ஸோ C5 புஷ் பண்ணி இந்த பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு பான் சாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து ஒன்று இந்த பானை வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்படி இந்த பானை அக்செப்ட் பண்ணலன்னா இந்த பிஷப் வந்து இந்த D6 ஸ்கொயர்ல இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த D6 ஸ்கொயரை இந்த பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல விளாடிமிர் கிராம்னிக் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த பானை அக்செப்ட் பண்ணதுமே பாருங்க இந்த பிஷப்பும் குயினுக்கும் நடுவில் ஒயிட்டோடைய இந்த நைட் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ போரிஸ் ஜெல்ஃபன் இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இடத்துல போரிஸ் ஜெல்ஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மூவ் ப்ளே பண்றாரு. நைட் G6 ப்ளே பண்றாரு. ஸோ நைட் G6 பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேச்சுரலா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிஷப் வந்து குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த நைட் வந்து ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம குயினை தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றி ஆகணும். அதனால இப்போ குயின் B6 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குயின் டேக்ஸ் பிஷப்பும் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப்பை இந்த நைட் வந்து அருமையாக கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்போ குயின் B6 ப்ளே பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான டயகனல் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. பட் இந்த டயகனல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே. ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து போதுமான பீஸ் வந்து இங்கே டிஃபென்ஸுக்கு இருக்கிறாங்க. இப்போ போரிஸ் ஜெல்ஃபன் என்ன பண்ணுறாருன்னா நைட் எக்ஸ் F8 ப்ளே பண்ணது இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டான மூவ் ப்ளே பண்ணணும்னா நீங்கள் பிஷப் டெக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ணணும். பட் பிஷப் டெக்ஸ் நைட் ஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து இந்த பிஷப்பும் இந்த குயினும் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பரான ஒரு டயகனலில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நார்மலாக எல்லாருமே வந்து இந்த ரூக் டெக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ணுவாங்க. கிராம்னிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறது எதனால் கரெக்டான மூன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் E5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. திருப்பி இந்த நைட்டை வந்து சப்போஸ் ஒயிட் வந்து கேப்சர் பண்ணிட்டாருன்னா இப்போ பிளாக்கோடைய பான் வந்து டபுள் ஆகிடும். அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய நைட்டை தூக்கிட்டு வேற ஒரு ஸ்கொயரில் போடுறாரு. அதாவது நைட் D5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து ஒயிட் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த பிஷப் வச்சு E7 மூவ் ப்ளே பண்ணியிருக்கலாம்.
பட் என்னதான் நீங்க இந்த E7 மூவ் ப்ளே பண்ணாலுமே உங்களுடைய பிஷப் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் வர மாதிரி இருக்கும். பட் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து கரெக்டான மூவ் பிளாக்குக்கு. பிளாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதை ப்ளே பண்ணல. ஸோ விளாடிமிர் கிராம்னிக் இந்த இடத்துல அவருடைய நைட்டை வந்து D5ல போட்டாரு. ஸோ நைட்டை D5ல போட்டதுமே இந்த இடத்துல இருந்தா பாத்தீங்கன்னா ஆட்டம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்குது. நல்லா பாருங்க, போரிஸ் ஜெல்ஃபனுடைய 2 பிஷப்பும் பாத்தீங்கன்னா பிளாக்குடைய கிங் சைடில் வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல அவருடைய குயினும் பாத்தீங்கன்னா கிங் சைடை வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிஷப் சாக்ரிஃபைசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பிஷப் டெக்ஸ் H7 ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் H7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக். இந்த இடத்துல நீங்க இந்த பிஷப் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா குயின் H5 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் H5க்கு அப்புறமா உங்களால இந்த பானையை வந்து புஷ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து கிங்கை வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் உங்களால கிங்கையும் எடுத்துட்டு போயிட்டு G8ல போட முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால கண்டிப்பா இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை பிளாக் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இந்த பிஷப் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ குயின் H5 செக். ஸோ குயின் H5 செக்கோடைய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிங்கை வந்து நம்ம G6 ஸ்கொயருக்கு வர விடாம தடுக்கிறோம். அண்ட் கிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம G8 ஸ்கொயர்லேயே போட்டு அடைக்கிறோம். ரைமிங்காக இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ கிங் G8 ப்ளே பண்றாரு பிளாக். கிங் G8க்கு அப்புறமா இன்னொரு பிஷப்பையும் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்றாரு. பிஷப் டெக்ஸ் G7. இந்த பிஷப்பையும் கண்டிப்பா இப்போ பிளாக் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ குயின் G5 செக் வருது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ட்ராயிஷான பொசிஷன் தான். பட் பிளாக்குக்கு பார்க்கும்போது ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கும். பட் பிளாக் கரெக்டாக ப்ளே பண்ணாருன்னா இந்த பொசிஷனை வந்து ட்ரா பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ குயினை வச்சு மட்டுமே மேட் பண்ண முடியாது ஒயிட்டால. ஸோ அதனால ஒயிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ரூக்கை வந்து கேம்குள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இப்போ கிங் H8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குயினை வச்சு நீங்கள் ரிப்பீட்டிவ் செக் கொடுத்து ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரூக்கை தான் நீங்கள் கொண்டு வரணும். பட் இந்த ரூக்கை நீங்கள் கொண்டு வந்தாலுமே இதை பிளாக் வந்து ஈஸியாக சமாளிச்சிடலாம். இந்த கேமில் இந்த பொசிஷனில் இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ கிங் வந்து H7 வராரு. கிங் H7 வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒயிட் வந்து ஒரு ரூக் லிஃப்ட் பண்ணுறாரு. ஒரு ரூக்கை வந்து D3க்கு கொண்டு வராரு. ஸோ நெக்ஸ்ட் ரூக் வந்து இந்த H3க்கு வந்தாருன்னா ஒரு செக்மேட்டு. ஸோ அந்த ரூக்கை தடுத்தே ஆகணும். அந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நைட் எடுத்து வந்து குறுக்கில் போடுறாரு. ஸோ இந்த நைட்டையே பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஒயிட் வந்து 2 பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக் வந்து இந்த செக்மேட்டை தடுக்கிறதுக்காக அவருடைய நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எந்த விதமான தப்புமே கிடையாது. இப்போ F-Tex E3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ரூக் வந்து ஓப்பன் ஆயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூக்கையும் கேம்குள்ளே கொண்டு வரலாம். பட் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குயின் வந்து இந்த B2 பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பேஸ் ரேங்க்லயும் பாத்தீங்கன்னா ஒயிட்டுடைய கிங்குக்கு வந்து செக்கும் காத்துட்டு இருக்கு. சப்போஸ் நம்ம இந்த F ரூக்கை வந்து மேல லிஃப்ட் பண்ணோம்னா, இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த D ரூக்கை பாத்தீங்கன்னா உங்களால வந்து லிஃப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல பிளாக் பாத்தீங்கன்னா இந்த பானை வேணும்னா கேப்சர் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல திருப்பி நீங்க இந்த ரூக்கை வந்து F4ல போட்டு லிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குயின் B1 செக் வரும். இப்போ ஒயிட் பாத்தீங்கன்னா மேட் இன் 1 வந்து த்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. பட் நம்ம இப்போ கிங்குக்கு செக் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களால இந்த D ரூக்கை வச்சு கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரூக்குக்கு சப்போர்ட்டே கிடையாது. நீங்க கிங் F2 ப்ளே பண்ணாலுமே இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் A2 செக் வரும். திருப்பி நீங்க உங்களுடைய கிங்கை E1க்கு கொண்டு வந்தாலுமே இப்போ குயின் B1 செக் வரும். இப்போ நீங்க இந்த ரூக்கை வச்சு பிளாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் B4 செக் தரலாம். பிஷப் B4 செக்குக்கு அப்புறமா இப்போ பாருங்க கிங் வந்து திருப்பி செகண்ட் ரேங்க்குக்கு தான் வந்து ஆகும். சப்போஸ் கிங் வந்து செகண்ட் ரேங்க்குக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து குயின் C2 செக் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிங்கை வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்கு. அந்த ஒரு ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் F1. பட் கிங் F1 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூக்கும் உங்களுக்கு போயிடும். இந்த ரூக் போனது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்கோட வருது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா கிங் வந்து விலகி தான் ஆகணும். கிங் வந்து F2 தான் வந்தாகணும். கிங் F2 வந்ததுக்கு அப்புறமா குயின் E1 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த ஒரு பொசிஷன்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கேமை வந்து டிராப் பண்ணிக்கலாம். ஒயிட் மிஸ்டேக் பண்ணாருன்னா பிளாக் வந்து வின் பண்ணிடலாம். பட் பிளாக் மிஸ்டேக் பண்ணாருன்னா ஒயிட் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா 2 வே. பட் ரெண்டு பேருமே பர்ஃபெக்டா ஆனாங்கன்னா கண்டிப்பா இந்த கேம் வந்து டிரா தான் ஆகும். இந்த இடத்துல இப்போ கிராம்னிக் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து E4ல போட்டுட்டாரு. ஸோ பிஷப் E4 போட்டதுமே இப்போ இமீடியட்டா போரிஸ் ஜெல்ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அதாவது குயின் H4 ப்ளே பண்றாரு. ஸோ குயின் H4 செக் மூலியமா நம்ம நெக்ஸ்ட் இந்த பிஷப்பையும் வின் பண்றோம். ஏன்னா ஆல்ரெடி பிளாக் வந்து ஒரு நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தாப்புல நம்ம இன்னொரு பிஷப்பையும் வின் பண்ண போறோம். ஸோ இன்னொரு பிஷப்பை நம்ம வின் பண்ணிட்டோம்னா பிளாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆயிடுவாரு. ஏன்னா ஒயிட்டு கிட்ட 2 ரூக் இருக்கு. பட் பிளாக்கு கிட்ட ஒரு ரூக்கு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. அண்ட் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமாக ஒரு குயின் இருக்காங்க. அண்ட் பான் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. பட் அந்த பான் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஐசோலேட்டட் பானாக இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்னால ஒயிட் வந்து இந்த கேமை வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்தே பிளாக் வந்து டோட்டலாக கேமையே வந்து டிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் F8 ப்ளே பண்ணா என்ன ஆகும் காட்டுற அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணா என்ன ஆகும்னு சொல்றேன்னு காமிச்சேன். இப்போ பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே
பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வழக்கம் போல ஒயிட் வந்து இந்த நைட்டை சேஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளாக் வந்து இந்த நைட்டை வந்து அதே இந்த D5 ஸ்கொயர்ல போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்போ ஒயிட் வந்து அவருடைய பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் H7 செக் வருது. இப்போ கிங் டெக்ஸ் பிஷப். இப்போ உங்களால வந்து பிஷப் டெக்ஸ் G7 ப்ளே பண்ண முடியாது. காரணம் இந்த F8 ஸ்கொயர்ல இந்த பிஷப் இருக்கிறாரு. அதனால தான் இந்த F8 ஸ்கொயர்ல இந்த பிஷப்பை நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ இந்த ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த ஒரு மிஷன் வந்து ஒயிட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. இதுக்கு முன்னாடி மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டால வந்து டிரா பண்ணுற அளவுக்கு இருந்தது. இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்கு தான் வந்து வின்னிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பிஷப் வந்து F8க்கு போகிறதுக்கும் நம்ம ரூக்கு தூக்கி F8ல போடுறதுக்கும். பட் எனிவே ஒரு சூப்பரான டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸோட போரிஸ் ஜெல்ஃபன் இந்த கேமை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.